நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஹர நம பார்வதி Go!
பகபடி தையகுடி நாரடியே கனலி கருவாகி புனலி உருவான கந்தனூர் எந்த ஊர் கனலி கருவாகி புனலி உருவான கந்தனூர் எந்த ஊர் கனவும் மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களுக்கின்ற கனவும் மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களுக்கின்ற குமரன் ஆவிட கூடினே
வாழ்வென்றும் சமரசம் எங்கள் வாழ்வென்றும் வாழ்க 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 வாழ்க. பொன்னிகை மலையில் திகழ்ந்தவனா பூவையில் பருவம் அடைந்தவனா பொன்னிகை மலையில் திகழ்ந்தவனா பூவையில் பருவம் அடைந்தவனா கருணையில் நடுவில் குளித்தவனா காவிரி கரையில் கழித்தவனா காவிரி கரையில் கழித்தவனா வாழ்க 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 வாழ்க. தருமத்தில் தலமொழி முழங்கிடுவோம் தமிழ் தாய் மலரடி வணங்கிடுவோம். தருமத்தில் தலமொழி முழங்கிடுவோம் தமிழ் தாய் மலரடி வணங்கிடுவோம். அமைதியை நீக்கி போட்டிடுவோம் அமைதியை நீக்கி போட்டிடுவோம். ஆனந்த ஜோதியை ஏற்றிடுவோம் ஆனந்த ஜோதியை ஏற்றிடுவோம். ஒரு தாய் மக்கள் நாடிடுவோம் உண்டே என்று துளவென்றோம் தலைவர் ஒருவன் தான் என்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்றோம் சமரசம் எங்கள் வாழ்வென்றோம் வாழ்க 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 வாழ்க. நாட ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருப்பாங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போச்சுருவோமா? அது போல குத்து நடக்காதுல்ல. முதல்ல வந்தவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுத்தா தான் கொஞ்சம் கலகலப்பு உண்டாகும். அதனால கலகலப்பு உண்டாகும். அதனால முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? கூட்டம் கடுமையான கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை இந்த 2024 இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கூட்டம். நாடகக்காரங்களும் ஒரு மனுஷங்க தானே, இவங்க என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா அப்படின்னு எங்க முகரையில பாக்குறதுக்காண்டி இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களை மனுஷனை மதிச்சு வந்து உங்களுக்கு முதல்ல வரவேற்பு ஒண்ணு கொடுக்கணும். வரவேற்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதை பேசிக்குவோம்.
உட்கார்ந்திருக்கிற உண்மையாளர்களே, நெடுகளே, நேசமார்களே, உட்காரமா வேணாமாரி வாசனை ஊற்றாடிய சிந்தனை திருப்பிகளே, மகரே பிரதமாக மாணிக்கங்களே, தாய்மை என்னும் பெருமட்ட குடியிருந்த கோயில்களே, இந்திய வீணை தந்தையை மீட்டி சாதனை பண்ணி படைக்கிறீர்களே, இளைய சமுதாயங்களே, குடிகளை பத்த பெற்றோரை மடியிலே பத்திற்கு குழந்தைமர்களே, ஏறுமுட்டி சோறு கூட உழவர் பெருமக்களே, கலப்படமின்றி உருப்படியாளர்களை எப்படி செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே. கலப்படம் என்ன கலப்படம்? அரிசில கல்ல கலக்கிறாங்க, சீனில ரவை கலக்கிறாங்க, அப்படிங்க செங்கப்பட்டு கலக்கிறாங்க, காப்பித்தூள் புளிய கூட்டையே கலக்கிறாங்க. இது மாதிரி கலப்படமின்றி உருப்படியாளர்களை எப்படி செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே, காவல்துறை அதிகாரிகளே, படித்தார்களே, படிக்காத மேதைகளே, உள்ளூர் பங்காளிகளே, வெளியேறி விருந்தார்களே, குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சீராக நடத்தி வருகிற விழா குழுவினருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் யாரும் ஒரு யாரும் கன்ற வகையில் நாமெல்லாம் தமிழ்த்தாய் மனிதத்தோடும் உதயம் கன்ற உறவில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக தந்தை கூத்தரக பேராசான் தமத்திரி டிடி சகரதாசாமியின் நாடக குழுவின் சார்பாக மீண்டும் எனது வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பபுநாயகர் நடித்துக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் மாலை அணிவிக்கப்பட்டது. எனக்காக சிரமப்பட்டு உங்க வேலையெல்லாம் விட்டு கைதட்டின நண்பர்களுக்கும் ரசிக பெருமகளுக்கும் எனது சார்பாகவும் எனது இசை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இதெல்லாம் ஒரு பாப்புன்னு இவனுக்கு போய் மாலை போடுறோம் நம்ம கிராமத்து மூலியமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு நன்றி. என்ன பண்றது, ஆமா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்ல. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு வந்த விருந்தாடிய வாங்கன்னு கூப்பிடணும், அதுதான் மரியாதை. வந்தவங்களுக்கு இன்னும் சாப்பாடு போட்டு அவங்களை அங்க தங்க வச்சிருந்தாங்கனாக்க இன்னும் மரியாதை அதிகம். ஏன்னா விருந்து மருந்து 3 நாள் சொல்லியிருக்காங்க, விருந்து மருந்தும் 3 நாள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா 3 நாள் நடக்குது. 3 நாள் நல்ல விருந்து, அமுத சுரப்பியா அக்ஷய பாத்திரம் அன்னதானம் கூட நடந்துகிட்டு இருக்குது. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 4 பக்கமும் சாப்பாடு, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி திருவிழாவை பார்த்தது இல்லைன்னா அன்னதானம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, நடுவில் கூட்டம், நினைச்ச நேரம்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பக்கம் உள்ள ஏரியால தான் அருமைக்குரிய ஐயா அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வள்ளலார் பிறந்த மண்ணு நம்ம ஏரியா. அவர் பத்த வச்ச அடுப்பு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் பத்த வச்சு விட்ட அடுப்பு 100-150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த அன்னதானத்தை முதமோன்னு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளலார் ஐயா அவர்கள் திறந்து வச்சுட்டாரு. அப்பேற்பட்ட வள்ளலார் அவருடைய அமுத சுரப்பி என்னும் அட்சய பாத்திரத்திலிருந்து இங்கே அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், இந்த திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கும் பெரிய உள்ளங்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், எனக்கு மாலை மரியாதை செய்து என்னை கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சு. இப்ப கூத்துல கோமாளினா நான் தானே கோமாளி, அப்படித்தான் இங்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் எல்லா வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். 100 நாள் வேலையிலிருந்து கக்கூஸ் கலர் வேலையிலிருந்து அனைத்து வேலையும் என்ன சேர்ந்ததுதான். ஆமா காரணம் என்ன தெரியுமா, இப்ப நான் அன்னதானம் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி சோறு எங்க கிடைக்குதோ அங்க போய் நான் உடனே தங்கிடுவேன். சோறு என்ற இடமே சொற்குளம் தங்குறதா என்னுடைய வேலை. காரணம் என்ன தெரியுமா, இந்த பாலா போன வயிறு, கரும்பு முடிச்ச வயிறு நேரா நேரத்துக்கு பசிக்கிறதுனால தானே சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே வருது. இல்லாட்டி இத்தா தண்டி பெட்டியை தூக்கிட்டு இவர் வருவாரா, இல்ல இவர் தான் மிருதம் தூக்கிட்டு வருவாரா, வந்து இங்கே தங்கி கிடப்பாரா, இல்ல இவர் தான் நீங்க தான் ஆல்ரவுண்ட் கொண்டு வருவீங்களா, இல்ல பகாலி தான் மைச்சர் ஒரு திடீர் கிடப்பாரா, இல்ல நான் தான் 2வது பாட்டுக்கே வெளியில வராம 3வது பாட்டு முடிச்சு போட்டு வெளியில வந்தேன், நான் கோமாளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நான் நினைப்பேனா? காரணம் என்ன, பசின்னு ஒண்ணு இருக்கிறனாலதான் நமக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே வருது. இல்லாட்டிதான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருந்திருக்கலாமே. அங்கே நிம்மதியில இருந்தா நம்ம இங்கே வர்றோம். இங்கே நிம்மதியிலன்னா வேற என்ன பண்றது? இதுல கூத்துல கோமாளினா முதல் கொலாச்சட்டெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பொம்பளை அப்படி வர முடியாது. பாவம், எடுக்க வேண்டியதை எடுத்து வைக்க வேண்டியதை வச்சு சொருக வேண்டிய சொருகி இதெல்லாம் படி வரும். எடுக்க வேண்டியதுனா உள்ளுக்குள்ள உட்கார முடியா எடுத்துக்கிட்டு இருக்குது, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ட்ரெஸ் போடுறது ட்ரெஸ் எடுக்கணும், வைக்கணும்னா பூ வைக்கணும், சொருகணும்னா கொண்டை ஊசி சொருகணும். இப்பதான் எல்லாத்துக்கும் ஊசி முடிச்சாச்சே, கொண்டைக்கு ஊசி, மண்டைக்கு ஊசி, தொண்டைக்கு ஊசி, இப்ப சகலமும் ஊசி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த பாவாடை கட்டம் நின்றுக்கிட்டு இருப்பா இருப்பா. என்னன்னு ஏப்பா, முதல்ல முன்னாடி வந்தவங்களுக்கு எங்க பார்த்து முத்தம் கொடுக்கணுமா இங்க கொடுத்துட்டு அப்புறமாட்டி நீ அங்க முத்தம் கொடுக்கலாம். முத்தம் கொடுக்கறதுலே இருங்க, வாய் வந்து போனாலும் பாவாடை என்ன பாவாடை, இந்த சிகிச்சைன்னு கட்டுமா அந்த பாவாடை கட்டல. ஆமா கட்டிட்டு வந்து பாடுறது நிக்குது. இப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு ஊர் நடத்து போய் வசமா மாட்டிக்கிட்டாங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர்களே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம். இதை பத்தி நான் முன்னாடி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிய பங்காளியா தாய்மார்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துருந்து நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும், அதை பாக்குறதுக்கு பக்குவமா இருக்கும். ஆனா அன்னைக்கு போன நாங்க ஊர்ல
உருளை முட்டைக்கோசு கருணக்கிழங்கு. அட ஏன்டா போன ஊர் பேர் என்ன தெரியுமா? மொக்க பீரான் குடி அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். முன்னாடி உட்காந்து பூரா எல்லாம் பால்வாடி கேட்டாயா. நான் கூட நினைச்சிட்டு ஏதாவது ஊரே வெறும் பிள்ளைங்க குட்டிமா தெரியுது. இந்த ஊருக்கு குடும்ப கட்டு போற அதிகாரியே வரலையோ? 24 மணி நேரம் இதே வேலையா இருந்திருப்பாங்களோ? அதை மட்டும் கோரஸ் போட்டு கேளுங்க. புள்ள பக்கிற வேலை அப்படின்னு கூட நான் நினைக்கிற மாதிரி ஆச்சு. என்ன ஒண்ணு அந்த பையன் முன்னாடி வேணும் சும்மா இல்லைங்க. அப்படிக்காரங்க நல்ல பாட்டா பாடுங்க, நல்ல பாட்டா போட்டு உயிரை எடுத்துட்டாங்க. என்ன நம்ம பாடுற போறோம், நல்ல பாட்டு தானே வேணும், நார பாட்டா பாடுறோம். சரி புள்ளி ஆசைப்பட்டு கேட்கிறாங்களே, ஒரு பாடதான் பாடணும், வாயை திறந்து பாடலையா வந்துச்சியா வேணே. அதெல்லாம் அப்புறமாடி பேசிக்குவோம். முதல்ல காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். கால மருந்து நடக்காதவன் கோழில இருந்து குரங்கவன் சொல்லியிருக்காங்க. இதை நான் எதுக்காண்டி சொல்றேன்னா, காரணம் என்ன தெரியுமா? நாடகம் வழி திரும்பணும் அப்படின்னாக்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். ஆனா வீட்டுல ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேங்குது. என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் அருமையான ஒரு சரித்திர நாடகத்தை வச்சிருக்கீங்க. சத்யவான் சாவித்திரி என்னும் நாடகம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சரித்திர நாடகத்தை வச்சிருக்கீங்க. இந்த சத்யவான் சாவித்திரி நாடகம்னா என்ன அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, கணவனோட உயிர் பிரிஞ்சு போயிருச்சு. அப்ப இந்த கற்புக்கரசி ஆகப்பட்ட சாவித்திரி ஆகப்பட்டவள் யம தர்மமே போய் தன்னுடைய கணவனோட உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்ததுதான் கதை. அப்பேற்பட்ட நாடகத்தை வச்சு பாக்குறீங்க. தாய்மார்கள் அவசியம் இந்த நாடகத்தை பார்க்கணும். அப்ப பொம்பளைய தான் பார்க்கணும், ஆம்பளைய பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கணவன் உயிர் எப்படி, சாவித்திரியோட கணவன் சத்யவானோட உயிர் எப்படி பிரியுது, இப்படித்தான் யமன் வந்து நம்ம உயிரையும் கொண்டுகிட்டு போவாரோ அப்படின்னு நினைச்சு பார்க்கிற அளவுக்கு இந்த நாடகத்தை ரசிச்சு பார்க்கணும். ஏன்னா நாடகங்களை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. அதனாலதான் இந்த நாடகத்தை நீங்க சிறப்பா வச்சிருக்கீங்க. இதுக்கு அடுத்து ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு. அதான் ஹரிச்சந்திர மயான நாடகம். அது சத்திய சோதனைன்னு சொல்லக்கூடிய நாடகம். காரணம் என்னன்னா, சத்திய சோதனைனா காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் சத்தியமே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம நல்ல மனிதரா வாழணும்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் அந்த நாடகத்தை உங்களை மாதிரி வெளியில உட்கார்ந்து இருந்த அந்த சத்தியவான ஹரிச்சந்திர மயானகண்டத்தை பார்த்ததுனாலதான் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை எழுதினாராம். ஆமா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளியில உட்கார்ந்து பாக்குறவங்க கலை கண்ணோட்டத்தோட இந்த நாடகத்தை பார்க்கணும். எந்திரிச்சு வீட்டுக்கு போய்கிட்டு நல்ல அமுத சிறப்பியன்னு சொல்லக்கூடிய அன்னதானத்துல அக்ஷய பாத்திரத்துல அள்ளி சாப்பிட்டோமே அப்படின்னு அங்கனைக்கு மலம்பாம்பு விரிஞ்சு அந்த மாதிரி கலந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க நாடகத்தை 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் முடிக்காம நல்ல மூடல் வந்திருக்கோம். அதனால நாடகத்தை விடிய விடிய நடத்துறதும் விடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாதியோட நிறுத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. நாடகத்தை நல்ல முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் இருக்கிற இந்த பகுதியில இந்த சத்யவான் சாவித்திரி நாடகத்தை ஆரம்பிச்சுடுறோமா? ஹலோ ஹலோ ஓவி அப்படியா முடிஞ்சிருச்சா? என்னடா எடுத்து போட வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? முடிஞ்சிருச்சானே யாரா திருக்கு பையன் அப்பாடி இப்பவே கண்ண கெடுதுடா சாமி. எந்நேரத்தில் புன்னகரமா விளையக்கூடிய நல்லகரமா நமது மரியாதைக்குரிய நாகை மாவட்டம் கீழ்வேல் வட்டம் நமது மரியாதைக்குரிய கோவில் கண்ணாப்பூர் அருள்மிகு ஸ்ரீ நடுத்தரி நாதசுவாமி திருக்கோவில் அருள்மிகு சீதாளம்பகை மற்றும் மாரியம்மனுக்கு வசந்தத்வர்பாஸ். இங்கிலீஷ் நான் கொஞ்சம் கடற்கரை படிச்சிருவேன், தமிழ் எனக்கு கொஞ்சம் தகராறு. அதோடைய இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்கு. அது வெளியே சொன்னா வெக்கம். நம்ம ஏரியா பக்கமெல்லாம் மேல மட்டும்தான் லைட் எரியும், இது நல்லா தெரியும். இது கீழே வேற போட்டுக்கிட்டு இது வேற, அது கொஞ்சம் மறைச்சிட்டு நானே கிட்ட திருப்பி பாக்குறேன். அப்புறம் எடுத்து மறைக்குது. ஆமா முடியாதானே, கொஞ்ச நேரம் படிச்சு முடிச்சுக்கிறேன். இது மட்டும் அம்மனே அம்மனே இல்லப்பா, இல்ல இது ஆஃப் பண்ணு. டேப்லெட் கூட இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஏமாப்பா நல்லா இருக்கும். உனக்கு ஆம்பளை கூட குறைக்கட்டிச்சலாம் குறைஞ்சிருச்சா? சரி 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 மறைச்சுக்கிறேன். எங்கிட்ட வச்சாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு கண்ணு கோளாறா இல்ல லைட்டு கோளாறான்னு தெரியல.
ஆமா, திருவிழாவை முன்னிட்டு இன்று நேரத்தில் 2ஆம் நாள் நாடகமாக சத்யவான் சாவித்திரி என்னும் நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர்களும் பக்கமேளக்காரர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் இருக்கலாம், தெரிந்தவர்களாம் இருக்கலாம். சொல்ல வேண்டிய கடமை என்று கூறிக்கொண்டு சென்றனமலாம் தனக்கென்று பெயர்மொழி வெற்றி கொடி நாட்டிய நடிகை வேந்தன், நடிப்புல சக்கரவர்த்தி, நடிப்புலகி யுவராஜா, எங்கள் நாடக உலகத்தில் சின்ன சிவாஜி என்று பெயர் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் மதுரையைச் சேர்ந்து செல்வமணி அண்ணா அவர்கள் இந்த இடத்தில் சத்தியவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரி எங்கள் மன்னார்குடியைச் சேர்ந்து PRG பானுப்பிரியா அவர்கள் இந்த நேரத்தில் சாவித்திரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுக்கென்று இவரா இல்ல இவருக்கென்று பேச்சா, பாட்டுக்கென்று இவரா இல்ல இவருக்கென்று பாட்டா, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, அட்டுக்குமணி வசன கர்த்தா, தேவகான இசையமது என்றெல்லாம் கூறக்கூடிய அறிவிக்குரிய சகோதரர் எங்கள் அருந்தாங்கி அருகாமையில் உள்ள கீழ்காத்தி கிராமத்தைச் சேர்ந்து காளியம்மன் அருள் பூசாரியுமாகிய அருமைக்குரியனார் ST கணேசன் அவர்கள் இன்று நேரத்தில் நாரதாகவும் மற்றும் தூய்மை சேனலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட நடிகர் யமன் என்றால் இப்படித்தான் இருப்பாரோ என்று நம்மை வியக்கும் வண்ணத்தில் யமதர்மனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரியனார் எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்து DK பழனியப்பன் அவர்கள் இந்த நேரத்தில் யமதர்மராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகராக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் சின்ன தம்பி அவர்கள் இந்த நேரத்தில் கஜகேது மன்னனாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கால ஊழியல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஆளு ஊருக்குள்ள நினைப்பாங்க, என்னடா ஒரு நாடகத்துக்கு லாரி நிறைய ஆளு வந்திருக்கும் போல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஊர்கள்லாம் இருக்கு. ஆளுகளை எண்ணி பார்த்துட்டு உலப்பானைகளை அரிசி போடுற ஊரெல்லாம் இருக்கு பார்த்திருக்கோம். ஆனா சாவித்திரி நாடகத்துல மட்டும் ஆளு கூட தான். ஆமா, அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் இசையை பத்தி சொல்லணும்னா ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் போற சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமா ஒண்ணு, பாம்பை கண்டா பறையான்னு சொல்லுவாங்க. என்னையா பாம்பு தூங்கி போச்சு, என்னமோ ஏற்கனவே படம் எடுத்த அந்த மாதிரி ஆர்வமா கட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே விளையாடுங்க பாம்பு, யா பாம்பு இசை கேட்டால் புவி அசைந்தாடு என்று கூறும் அளவுக்கு இசைக்குள் வீரர்கள் முதல்வரான அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள கூளையான் விடுதி டவுனைச் சேர்ந்து MC விஸ்வநாதன் அவர்கள் இந்த நேரத்தில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட் மகாசக்தி கொண்டவரே எங்கள் மட்டுமாரி தாயே கருமாரி அபிராமி திருசூழி நோயற்ற வாழும் குறைபற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் ஆயிரக்கண்ணுடையவளை எங்கள் அபிராமி மகமாயி கருமாரி. மணலூரில் தைப்பூச ஜோதிகளே மணலூரில் தைப்பூச ஜோதிகளே வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டே கடல் போட அடியார்கள் திருக்கூட்டம் கோயில் கண்ணாபூரி கடல் போட அடியார்கள் திருக்கூட்டம் காலையிட்ட காட்சியெல்லாம் கோயில் கண்ணாபூரி அண்டலான சதிரமாட்டம் மணலோடு தைப்பூச ஜோதிகளே வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டே தீபம் கண்டே கோயில் கோயில் அண்டலான சாலை தீபம் கண்டே. அருமையான பாட்டு, வள்ளலாருடைய சிறப்பான பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆமா, அருமையான பாடல். இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்ப எங்க நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப வர்றதெல்லாம் பாட்டா வருது, காது கொடுத்து கேட்கவே முடியல. எந்த வார்த்தையை சொல்றாங்க, எந்த வார்த்தையை முழுங்குறாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல இதே மாதிரி TR மகாலிங்க சொந்த குரல்ல பண்ணார் திரைப்படத்துல. அப்படின்னு கொடுத்தாருன்னா அந்த தேட்டரை இடிஞ்சு கீழே விழுந்துருமா, கீழே உள்ளது பூரா குறவனுக்கு போயிருமா. என்ன கொட்டை சிறு உடல் பெருவுடல், நான் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சொல்லிக்கிட்டு என்னன்னு கேட்க. ஆமா, சிறு உடல் பெருவுடல் அந்த அளவுக்கு இருந்து வாழ்வாள் கத்திருக்கிறாங்க. அப்ப இப்போ சொந்த குரல்ல பாட்டு பாருங்களா, எப்படி திங்க முடியாதுன்னு வாந்தி எடுப்பாங்க அந்த மாதிரி பாட்டு.
கேட்டா தத்துவ பாட்டுக்கிறாங்க. இப்ப நான் பாட போற புது பாட்டு இருக்குதே, இது அந்த காலத்துல வந்துருந்துச்சுன்னா நம்ம சண்டை சச்சரவு இல்லாம வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரத்தை வாங்கியிருக்கலாம். பரவா 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 பாருங்க. அப்ப செஞ்ச தப்பு அத்த செஞ்ச வச்சு எவ்வளவு ஒரு கருத்தான பாட்டு பத்தியா. அப்ப செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தல விளைஞ்சிருக்கேன். அப்புறம் நாட்டுல மயிரில மழை பெய்யும், பேயிற மழை போல அப்படி பனியாத்தான் ஊக்கும். வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்குது. உலகம் தலைகளா பரண்டு போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க மாதம் மும்மாறி மழை பெய்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க வருஷம் மும்மாறி மழை பெய்தது அப்படின்னாங்க. இப்ப அடிக்கிற வெக்கைக்கு நம்ம கூட சடச்சடன்னு 3 தடவை பெய்ய முடியல. அந்த அளவுக்கு கடுமையான வெக்க. நாளையில இருந்து டிவில சொல்லியிருக்காங்க ஒரு சந்தோஷமான விஷயம். நாளையில இருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போதான் வெக்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குமா. ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? 24வது வருஷத்துல பஞ்சாங்கத்துல போட்டிருக்குதான் அக்னி புயல் அடிக்க போதான். பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறத சொல்றேன். ஆமா, பெரியவங்க உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் சொன்னதை சொல்றேன். அக்னி புயல் அடிக்க போதான். அக்னி புயல் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான் காரணம். நம்ம தான்ப்பா காரணம். ஆமா, இருக்கிற மரத்தை பூரா நம்ம வெட்டிட்டோம். அப்ப நமக்கு தானே நல்லது. ஆமா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற அந்த காலத்தினுடைய ஐதீகமாகப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படல. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா இருக்கக்கூடிய மரத்தை பூரா வெட்டியாச்சு ரோட்டு ஓரத்துல பூரா. ஆமா, அப்புறம் எங்கிட்டு மழை பெய்யும்? பறவைகள் சரணாலயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, வெளிநாட்டுல இருக்குதா? கிடையாது. அப்பேற்பட்ட இடமெல்லாம் மாறிடுச்சு. இருக்கட்டும், வாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்தோம்னா போதும். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்களே இல்லையோ, குப்பை தொட்டி வாய்க்கா வரப்பு பூரா புல்ல வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஆட்டேங்கப்பா, அதெல்லாம் பேசணும்னா நேராகி போறோம். இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் மிருதகத்தை சீக்க கலந்து கொண்டிருக்கும் மிருதக வித்வான் மிருதக சக்கரவர்த்தி என்றெல்லா பேருமகனும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய பாப்பிழை எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சைடு குத்து KS சந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் மிருதகமன் தோலக்கன் தபேலான் தொப்பி அருமையான தொப்பி பாப்பிழை
சத்தியோ சொன்னீனடா உத்தமோ இல்லை தாகத்துக்கு தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி அடிச்சு பாவத்தன மாட்டேன் படிச்சு படிச்சு காந்தி சொன்னார் என்ன சொன்னார் பாசத்தோடு அண்ணா சொன்னார் எத்தனை தலைவர்கள் காந்தி காமராஜ் அண்ணா பெரியார் புரட்சி தலைவர் தானே தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் டேய் அப்பா குடிக்காதடா புள்ள குடிய பாரியா குடும்பத்தை பாருப்பா சொன்னீங்களே தலைவா கேட்காம குடிச்சு குடிச்சு எல்லாம் போச்சு மான மரியாதை சொத்து அந்தஸ்து எல்லாம் போச்சு அப்படி நிரம்போதே தண்ணியை போட்டு தள்ளமாடி வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி முகர போற போக்கும் அவ மூஞ்சி போற போக்கும் அப்படியே தட்டுல சோத்தை போட்டு இந்த அங்கிட்டு சாப்பிட்டு அங்கிட்டு போய் படு நாய்க்கு போற மாதிரி ஆமா தலைவா எதனால எல்லாம் இந்த பாலா போன சரக்குறால இப்படிதான் சொல்ற குடிக்க கூடாது வையில குடிக்க கூடாது நினைக்கிறான் கொண்டாடி பேசுறாங்க மரியாதை இல்லைன்னு ஆனா பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குது திருப்பி அங்கதான் போகுது என் தலைவன் குடிக்க தடை சட்டம் போட்டு கூட திருந்தல இந்த குடியினால் எத்தனை குடும்பங்கள் குடிகறி நடக்க கூட முடியல குடிச்சுட்டு வண்டியில் அப்படி தான் தெரியாம போய் எத்தனை பிள்ளைங்க அடிபட்டு சாகுது எத்தனை ஆக்சிடென்ட் நண்பர்களே நீங்க உழைக்கிறீங்க நீங்க குடிங்க வேண்டான்னு சொல்லல அளவோட குடிக்க சாமி நானும் இப்படித்தான் நானும் அல்ப புத்திக்காரன் தான் பார்த்து நிதானமா குடிங்க கொஞ்சமா குடிக்க தாகத்துக்கு தண்ணி குடிச்சேன் பாவத்துக்கு தண்ணி அடிச்சேன் பாவத்தை நான் மாட்டி கேட்டேன்டா பாவத்தை மாட்டி கேட்டேன்டா நன்றி நன்றி தலைவா நன்றி தலைவா வணக்கம்.